வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. பிப்ரவரி 25. தலைப்பு: ஞானம், பக்தி, மாயை, முக்தி. பொதுவாக ஒரு குழந்தைக்கு தகப்பன் யார் என்ற உண்மையை தாயார் அறிந்துள்ள நிலையைப் போன்று மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. இதுபோன்றே ஒரு தத்துவத்தை சந்தேகமற மாற்ற முடியாத வகையில் அறிந்து கொண்ட திடநிலையானது ஞானம் எனப்படும். வளர்ப்போர் சொல்லிக் கொடுத்ததை திருப்பி திருப்பி சொல்லும் கிளியைப் போன்று தன் தாயார் சுட்டிக்காட்டிய ஒருவர்தான் தனது தகப்பன் என்று உறுதியாக சொல்லும் மகனின் மனோநிலையோர்களால் எழுதப்பட்டுள்ள கருத்துகளே சரியென நம்பி உறுதி கொண்டு இருக்கும் நிலையும் இம்மாதிரியே ஆகும். கற்பனை வேகத்தால் இயற்கையை மறந்து, சமூகத்தின் அமைப்பையும் மறந்து, மக்களின் எண்ணம், சொல், செயல்களால் விளைந்து வரும், விளையப்போகும் நிகழ்ச்சிகளையும் மறந்து, உடலளவில் தேவைகளையும் அறிவுக்கு அந்த சமய பொருத்தமானதையும் ஞாபகத்தில் கொண்டு புலனறிவின் எல்லையிலேயே மட்டும் நின்று மயக்க நிலையில் எண்ணி செயலாற்றுவது மாயை எனப்படுகிறது. எள்ளுக்குள் எண்ணெய் போன்று பிரபஞ்சம் எங்கும் எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்து நின்று இயங்கும் ஆன்மா, ஜீவன், கடவுள், இயற்கை, சக்தி என்று பலவாறாக சொல்லப்படும் அரூப சக்தியை அறிவால் அறிந்து வாழ்வில் அமைதி பெறுவதே, அறிவில் தெளிவு பெறுவதே முக்தி எனப்படும். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.